இந்த டே ஸ்டார்ட் பண்ணும்போது இவ்வளோ ட்ராஜிக்காக முடியும்னு நினச்சி கூட பார்க்கல. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியை கொஞ்சமாக கீ அண்ட் கொஞ்சம் சுகர் போட்டு டாஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இந்த காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்தே. மிட் மார்னிங்கில் சாப்பிட்றதுக்காக நேற்று மாதிரியே அந்த ஸ்வீட்டே இல்லாத டேஸ்ட்டே இல்லாத கொய்யா தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். எனிவே வாங்கிட்டேன், அதை முடிச்சு ஆகணும்ல, வேஸ்ட் பண்ண முடியாது. அதுக்காக தான் கொண்டு வந்து சாப்பிட்ருந்தேன். அது ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, பட் டேஸ்ட்டாக இல்லை. இட்ஸ் ஓகேன்னு சாப்பிட்டேன். இன்றைக்கி வீட்டில் வெஜிடபிள் சுத்தமாக இல்லை. கேப்சிகம், ஆனியன் இது மட்டும்தான் இருந்துச்சு. அது கூடவே 2 எக்கு சேர்த்து ஃப்ரைட் ரைஸ் மாதிரி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். 2 பைட் வச்சதுமே எக்கோட ஸ்மெல் அவ்வளோ இருந்துச்சு, என்னால் சுத்தமாக சாப்பிட முடியல. ஸோ அதை அப்படியே வச்சுட்டு எடுத்துகிட்டு போன ரைத்தா மட்டும் ஃபுல்லாக சாப்பிட்டேன். ஒரு 4:30க்கு வீட்டுக்கு வந்தேன். ஹஸ்பண்ட் வெளியில் நின்றுட்டு ஹி வாஸ் ட்ரையிங் டு ஓப்பன் த டோர், பட் எங்களால் முடியலை. இந்த சம்மருக்கு லாக் ஸ்டக் ஆகிடுச்சு. ஸோ லாக் ஸ்மித்தை கூப்பிட்டு அவங்க வந்து அதை ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளே ஒரு 7:30 ஆகிடுச்சு. நான் வேறு மதியம் சரியாக சாப்பிடல, செம்ம டயர்டில் இந்த படியிலேயே தான் உட்காந்துட்டு இருந்தேன். ஆல்மோஸ்ட் 3 ஹவர்ஸுக்கு மேலே நான் வெளியிலே இருந்தேன். ஹஸ்பண்ட் 4 ஹவர்ஸ்க்கு மேலே வெளியிலே இருந்தார். இதுக்கு மேலே கூப்பர் உள்ளே இருந்தான் அப்படின்றது தான் எங்களுக்கு பெரிய கவலையே.